Hi everyone, happy Tamil New Year. It's Tuesday evening. நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் தான் வந்து தமிழ் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஈவினிங் வந்து நான் அவருடைய அண்ணா அப்புறம் அண்ணி பாப்பாவோடு சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி பிளான் பண்ணி நாங்கள் போகலான்னு டிசைட் பண்ண கோவில் தான் வந்து மாங்காடில் இருக்க காமாட்சி அம்மன் டெம்பிள். நானும் சந்தோஷம் ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம். அவங்க அண்ணா அண்ணி பாப்பா ஒரு பைக்கில் வந்திருந்தாங்க. கோவில் வாசல் போனதும் எனக்கும் அவள் அன்னிக்கும் பசி வந்துருச்சு. அவங்க 2 பேரும் போய் பைக் பார்க் பண்ணுறதுக்குள்ளே நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு என்னடா கடை இருக்குன்னு தேடும் போது தான் முருகன்ஸ் கஃபேன்னு ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அதில் ஐஸ்கிரீம் ரோஸ் மில்க் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவருக்கும் அவங்க அண்ணாவுக்கு எதுவும் வேணும்னு சொல்லிட்டாங்க. கூட்டம் எங்கே அதிகமாகிட்ட போதும், சீக்கிரம் வாங்கடிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அவளும் ஜூஸ் குடிச்சிட்டு டக்குன்னு வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது கோவில் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. 50 ரூபா டிக்கெட்லேயே வந்து அவ்வளோ ஜனம் நின்றுட்டு இருந்துச்சு. எங்களுக்கு சாலிடாக 1 hour ஆச்சு சாமியை பார்க்குறதுக்கு. உள்ளே அவ்வளோ கூட்டம். உள்ளேயே வந்து சாமியை வந்து இந்த உற்சவர் கூட்டிகிட்டு ஊர்வலம்லாம் வந்துட்டு இருந்தாங்க. பாப்பாவும் வந்து நெரிசலில் அழ ஆரம்பிச்சிட்டா. அவளோட வழியாக சமாதானப்படுத்தி சாமி பார்க்க உள்ளே போயிட்டோம். நாங்கள் பாப்பா வச்சுருந்ததுனால எங்களை தனி க்யூலையும் அவங்க அண்ணாணியை வேறு பக்கமும் அனுப்பிட்டாங்க. சாமியை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் என்னவோ ப்ராடக்ட் ஓனர் மாதிரி எங்களை பிடிச்சி கிளின்னு கிழிச்சு அங்கே உள்ளே எல்லாம் பச்சை குழந்தை தூக்கிட்டு ஏன் இவ்வளோ தூரம் கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவல் ப்ராடக்ட் ஓனர்ஸ் வந்துட்டு இப்படி ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் சாண்ட்விச் செய்யலான்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் அத்தை மாமா நாங்கள் வர லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சமையல் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. மார்னிங் வச்ச ரைஸ் இருந்துச்சு, அத்தை இட்லி ஊற்றி வச்சுருந்தாங்க சூடாக. மார்னிங் வச்ச பொரியல் இருந்துச்சு, வடையும் சூடாக சுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ சாம்பார், இட்லி, அந்த ரைஸு, பொரியல் வச்சு சாப்பிட்டுட்டு வழக்கம் போகிற ஒரு குட்டி மீட்டிங் போட்டுட்டு எல்லோரும் போய் படுத்துக்கிட்டோம்.